மெடிக்கல் ஷாப் திறக்கிறதுக்காக எல்லா வேலையும் பாண்டி, வானதி 2 பேருமே சேர்ந்து ஷேர் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. அப்படியே டெக்கரேஷனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பாண்டி வாங்கிட்டு வந்து எல்லோரும் 2 பேரும் சேர்ந்து டெக்கரேஷனும் பண்ணிடுறாங்க. இங்கே அப்படியே சோழன் வீட்டில் எல்லாருமே வானதியோட கடை திறப்பு விழாக்கு கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ சேரன் வந்து பாண்டி எங்கடா பல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணனுக்கு காலையிலே ஃபோன் வந்துச்சுன்னே அதான் அண்ணன் கிளம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி பல்லவன் சொல்கிறாங்க. சரி ஓகேடா அப்படின்னு சேரனும் சொல்கிறாங்க. அங்கே நிலா அழகாக கிளம்பி வராங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்க நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இவ்வளோ நாள் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அது இல்லை நிலா, இதில் இன்னும் அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சோழன் அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க. நீங்களும் அழகாக இருக்கீங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பல்லவன் சொல்கிறாங்க, 2 பேரும் மேட்சாக போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே கடையில் நின்று பாண்டி, வானதி 2 பேருமே எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கடையும் திறக்க கிளம்பிட்டாங்க. வானதி வந்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா யாரையுமே கூப்பிடாம அவங்களே ரிப்பன் கட் பண்ணிட்டாங்க. உடனே வானதியோட அம்மா சொல்கிறாங்க, பாத்தியாயா ஒரு பேச்சுக்கு கூட நம்மளை வந்து கூப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வானதி அப்பா சொல்கிறாங்க, அது அவள் ஆசைப்பட்ட இது, அவளே வெட்டிட்டு போகிறா, இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வானதி வந்து நிலாவை எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் நிலா வாலண்டரியாக போய் பேசுகிறாங்க. கடை ஓப்பன் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் வானதி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க, உங்களுக்கு எதுவும் உதவி வேணால் என்கிட்ட கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுதாங்க. உடனே இவாக்கிட்ட போய் நீ எதுக்கு பேசுகிற நிலா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே பாண்டி சொல்கிறாங்க, எதுக்கு நீ இப்படி அவங்கக்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ணேன், நான் உண்மையை தானே சொன்னேன், அவங்க இதில் எதுலையாவது நான் தலையிடுறேனா, ஏன் இதில் மட்டும் எதுக்கு அவங்க தலையிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வானதியோட அம்மா சொல்கிறாங்க, அந்த பிள்ளை எவ்வளோ பெருந்தன்மையாக வந்து உங்ககிட்ட பேசுது, நீ எதுக்கு இப்படி எரிஞ்சு விழுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எல்லாரும் என்னையே சொல்லுங்கள், அவங்கள எதுவுமே சொல்லாதீங்க, அவங்க விஷயத்தில் நான் எதுலையாவது தலையிடுறேனா அப்படிங்கிற மாதிரி கோபமாக இருக்காங்க. உடனே பாண்டி வானதிக்கிட்ட சொல்கிறாங்க, ஒழுங்காக அவங்க சொல்கிற இதெல்லாம் கரெக்டாக பண்ணி ஒழுங்காக கடன் அடைக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. சரி பாண்டி, நான் கடனெல்லாம் அடைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே இங்கே பாண்டி போய் நிலாக்கிட்ட, சாரி அவள் ஏதோ ஒரு இதில் அவங்கக்கிட்ட அப்படியே பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாண்டி, நான் எதுவும் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாடா, அவள் பேசுவா, நீ வந்து சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். சோழன் விடுங்க சோழன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிலா பெருந்தன்மையாக சொல்லிடுதாங்க. அப்படியே அந்த மெடிக்கல் ஷாப்லேருந்து கிளம்பும்போது சேரன் கேட்குறாங்க, நம்ம கார்த்திகாவை பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சரிண்ணே அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க. சோழன் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை நிலா, நான் இன்றைக்கி லீவு சொல்லிட்டேன் ஓனர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ வாங்க நம்ம எல்லோரும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. கார்த்திகா வந்து திறக்கிறாங்க. வாங்க எப்படி இருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லி கேட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. எல்லாரும் உள்ளேயும் போகிறாங்க. உடனே கார்த்திகாவோட அம்மா வந்து, என்ன எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நீ அவங்களுக்கு காஃபி போடுமா, நான் பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகா சொல்கிறாங்க. உடனே கார்த்திகாவோட அம்மாவும் காஃபி போடுறதுக்கு போயிருந்தாங்க. எல்லாருமே அப்படியே அமைதியாக இருக்காங்க. கார்த்திகாவும் ரொம்பவே டல்லாக இருக்காங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, சோழன் ஏதாவது ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சோழனும் கார்த்திகா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்குறாங்க. உடனே நிலா தலையில் அடிச்சுட்டு, இவங்கள போய் கேட்க சொன்னேன் பேர் அப்படிங்கிற மாதிரி தலையில் அடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் நிலாவே கேட்குறாங்க, கார்த்திகா எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன், எதுவும் பண்ண முடியாதா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கார்த்திகா சொல்கிறாங்க, அவங்க கத்தாருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் இன்னும் வரைக்கும் வரல, நானும் எங்கள் மாமனார் மாமியார்ட்டெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்க, எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் ஃபோன் அடித்து, எனக்கு நீ வேண்டாம், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நிலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க கார்த்திகா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போவே கார்த்திகாவோட அம்மா வந்துடுறாங்க. வந்து உனக்கு வேண்டான்னு சொன்னேன்லப்பா, அதுதான் எங்களுக்கு வந்து பிடிச்சிட்டு, உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருப்பா போலப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இதுதான் இனி வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?